நான் பேசினா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு காணொலி போட்டு காமிக்கட்டுமா? ராத்திரியிலும் போராடும் அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நல்லா கேட்டுக்கிறீங்களா? என்ன என்ன சொல்றாங்க? வெறும் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் மட்டும்தான் குற்றச்சாட்டு இருக்குங்க. அது மட்டும்தான் குற்றச்சாட்டு இருக்கு எங்க அண்ணன் மேல. அது அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு கடந்துட்டு போறாங்க. இப்போ அவங்க கூட்டணி வச்ச கட்சி இப்படி சொல்றாங்க. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்க வாயாலே அவங்க ஒத்துக்கிறாங்க. இவ்வளவுதான் வெண்மணி இருக்குங்களா, நேற்று நைட்டு ஆம்னி பஸ்ல சர்ச் பண்ணி பிடிச்சிருக்காங்க. 30 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. இங்க வெண்மணியில பாதி பிடிச்சாங்க, திருப்பியும் போனாங்க திருவண்ணாமலையில பாதி பிடிக்கிறாங்க. இன்னொன்னு திருவள்ளூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 12th ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு மொட்டை மாடியில படிச்சுட்டு இருக்கு. 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 3 பசங்க போய் மேல கொலை பண்ணிட்டு வராங்க வெட்டிட்டு கஞ்சா போதையில. இத இந்த அம்மா எவ்வளவு ஈஸியா கடந்து போற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா? இவ்வளவுதானே எங்க அண்ணன் மேல குற்றச்சாட்டு இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அப்ப அந்த அம்மா கேண்டிடேட் தான், அந்த அம்மாவோட வேட்பாளர் தான் இந்த ஊர்ல நிக்கிறாங்க தெரியுமா? என்ன அந்த பேரு கொட்டு முரசு. அந்த அம்மா கொடுத்த வேட்பாளர் நமக்கு தேவையா இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் சொன்னாதான் பிரச்சனை பண்றீங்க. அந்த கட்சியோட இவங்களே சொல்றாங்களே, பிரேமலதா அம்மாவே சொல்றாங்களே, இவ்வளவுதான குற்றச்சாட்டுல. இப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்க கொடுத்த வேட்பாளர் வேண்டுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா நாங்க கான்பிடண்டா இருக்கோம், நம்ம கான்பிடண்டா இருக்கோம் தெரியும். அதனால கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும்.